பொதுவாக வசனகர்த்தாக்கள் எழுதி கொடுப்பதை நடிகன் பேசுவான். ஆனால் கழகத்திலே ஊறியிருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் உள்ளிருந்து தான் வார்த்தைகளை உணர்வுபூர்வமாக வெளியிலே கொண்டு வருவான் என்பதுதான் உண்மை என்பதை அவர்கள் இந்த வரவேற்பிலே பெற்றிருக்கிறார்கள். இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்குரிய அன்பு தாய்மார்களே, இளைஞர்களே, மூத்த பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்து கொண்டு இன்றைக்கு துணிவுமிகு தொண்டன் மாண்பமை விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுடைய 48வது பிறந்தநாள் விழாவினுடைய வெளிப்பாடாக இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு பிறந்தநாள் விழா என்றால் நாம் எல்லோருமே ஒரு பரிசு பொருளை கொண்டு போய் கொடுப்போம் இல்லையா? ஒரு பரிசு கொடுப்பது வழக்கம். நாம் நம்முடைய மக்கள் தொண்டன் விளையாட்டுத்துறை மாண்பமை விளையாட்டுத்துறை அமைச்சர் அவருடைய பிறந்தநாள் பரிசாக எதிர்வரும் 26இல் 200க்கு 200 என்ற பரிசை நாம் வழங்குவோம். ஒரு வெற்றியோடு வழங்குவோம் என்பதை அவருடைய பிறந்தநாள் பரிசாக அதை நான் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படிப்பட்ட பரிசு தான் இந்த மண்டபத்துக்குள்ளே நுழைந்தபோது நான் பார்த்து சொர்க்கோ அவரிடத்திலே சொன்னேன். சொர்க்கோ என்று யார் அவருக்கு பட்டம் கொடுத்தார்களோ அது 100க்கு 100 பொருத்தம் என்பதை இந்த மேடையிலே அவருடைய உள்ளத்திலிருந்து வெளிவருகிற ஒவ்வொரு சொல்லும் அதை நிரூபிக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். அந்த நம்முடைய மாபெரும் கவிஞர் சொர்க்கோ அவரிடத்திலே நான் சொல்லிக்கொண்டு இருந்தேன், இந்த மண்டபத்துக்கு உள்ளே வருகிற போதே ஒரு அழகான வெளிச்சம் நிலவு வெளிச்சத்திலே உள்ளே வருவது போல் இருக்கிறது. ஒருவேளை இது தமிழகத்துக்கு 26இல் மீண்டும் கிடைக்கிற வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறோம் என்று கூட நான் அவரிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். எந்த ஒன்றுமே நம்முடைய நம்பிக்கையில்தான் நாளைய நட்சத்திர மனிதர்களையே நாம் உருவாக்குகிறோம் என்றால், நம்முடைய இயக்குனர் திலகம் ஐயா குகநாதன் அவர்கள் சொன்னது போல, ஒரு தலைவன் என்பவர் யார் என்றால் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவர்தான் தலைமை பண்பு மிக்க தலைவர் என்றால் அது மாண்புமிகு தளபதியை தவிர இந்தியாவில் ஒருவரும் இருக்க வாய்ப்பில்லை என்ற அளவிற்கு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற வரலாறு உங்கள் எல்லோருக்குமே தெரியும். சாதாரணமாக நான் சொல்லவில்லை இதை. இங்கே காலை உணவு திட்டம் என்று எல்லோருடைய வாயிலிருந்து வருகிற ஒரு அருமையான வார்த்தை அது. ஒரு காலகட்டத்தில் மதிய உணவு இல்லாததனால்தான் இந்த பிள்ளைகள் படிக்கவில்லை என்று வருத்தப்பட்ட ஒரு மகான் மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்தினால் இந்த பிள்ளைகள் படிப்பார்கள் என்று கருதி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் பல லட்சம் பிள்ளைகள் மதியம் அந்த உணவுக்காக வந்து மதியானம் நடத்துகிற பாடத்தை மட்டும் கேட்கக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் இருந்த காரணத்தினாலே இவர்கள் காலை முதல் மாலை வரை படிக்க வேண்டும், என்ன வழி என்று சிந்தித்த மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காலை உணவும் தந்தால் இவன் முழு நாள் படிப்பான் என்று கருதி அந்த இளைஞனை நோக்கி பயணித்தார். பார்த்தீங்களா? இது வெற்றி, சாதாரணமான வெற்றி இல்லை. இதனுடைய வெற்றியினுடைய உயரம் சிகரம் எது தெரியுமா? மற்ற மாநிலங்களும் இதை பின்பற்றுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிற பெருமிதான் இந்த காலை உணவு திட்டத்தினுடைய மகத்தான வெற்றி. இன்னும் ஒரு விஷயம் நமக்கு பெரும்பாலானவருக்கு தெரியல. சென்ற ஆண்டு பிரிட்டன் நாட்டில் நடந்த ஒரு எலெக்ஷனில் அங்கே ஆளும் அரசாக வந்தவர்கள் இந்த காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டிலிருந்து எப்படி செயல்படுத்துகிறார்களோ அதே காலை உணவு திட்டத்தை நாங்களும் செயல்படுத்துவோம் என்று அங்கே அறிவித்து தேர்தலிலே வெற்றி பெற்று இன்றைக்கு அதை செயல்படுத்துகிறார் என்றால் கடல் கடந்தும் சென்றதுதான் காலை உணவு திட்டம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. காலையிலே உதயமாகும் உதயசூரியன் கடல் கடந்தும் செல்கிறான் என்பதை விட காலை உணவு திட்டமும் கடல் கடந்து சென்றிருக்கிற வரலாறு பெற்ற வரலாறு தான் தமிழகத்தினுடைய மாபெரும் வரலாறு என்பதை அருள் கூர்ந்த நாம மற்றவங்களுக்கே எடுத்து சொன்னாலே போதும்.
எதையுமே அதை செய்வோம் இதை செய்வோம் என்பதை விட செய்ததை எடுத்து சொன்னாலே போதும். இனி எவராலும் செய்ய முடியாத ஒன்றுதான் அத்தனையும் செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்கிற ஒரு தாரக மந்திரத்திற்கு உரிய செயல் திட்டங்கள் எவ்வளவு எவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைங்க. மகளிருடைய இலவ பேருந்தில் பயணத்திற்கு இந்த விடியல் பயணம் என்று நம்ம வச்சிருக்கிறோமே, அதை எந்த மக்கத்து மாநிலங்களில் எல்லாம் செயல்படுத்திருக்காங்க. இதே ஆந்திரா மாநிலம் அதை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. தேர்தலில் நிற்கிற அத்தனை பேருமே அப்படிப்பட்ட விடியல் பயணத்தை நாங்களும் செயல்படுத்துவோம் என்று ஒரு முன் உதாரணமாக தமிழகத்தை கொண்டு வந்து இந்திய திருநாட்டில் நிறுத்தியிருக்கிறார் என்றால் அது நம்முடைய மாண்புமிகு தளபதி அவருடைய மாபெரும் வெற்றி என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த பஸ்ஸை பற்றிலாம் சொல்லும்போது எனக்கு ஒரு நினைவு வரும். நாங்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் இப்போ காரில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், அது வேறு விஷயம். வளர்ந்த பிறகு ஆரம்ப காலத்தில் எனக்கெல்லாம் முன்னோடி அண்ணன் திருவாரூர் அண்ணன், அவங்கெல்லாம் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இந்த இலக்கியத்துறையில் நாங்கள்லாம் ஆரம்ப காலத்தில் பஸ்ஸில் தான் பயணம் பண்ணுவோம். பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ராத்திரி 12 மணிக்கு பட்டிமன்றம் முடியும். 1 மணிக்கு 12:30 மணி 1 மணிக்கெல்லாம் பஸ்ஸில் ஏறி உட்காருவோம். உட்காந்தோம்னா இந்த மகளிரெல்லாம் பார்க்கும்போது ஞாபகம் வருது எனக்கு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், அப்படியே முன்பக்கமாக சாஞ்சி படுத்துக்குவோம். சாஞ்சி படுத்து உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். அப்படி தான் ஒரு தடவை சாஞ்சி படுத்துட்டு வீட்டுக்கு போனேன். காலையில் 4-5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போனேன். எங்கள் வீட்டம்மா கதவை திறந்தது. அப்புறம்தான் கேட்டது, இது எத்தனை நாளாக நடக்குதுன்னு கேட்டது. நான் சொன்னேன், இது பட்டிமன்றம் பேசுகிற வருஷத்துலேருந்தே நடக்குது, ரொம்ப காலமாக நடக்குதுன்னு. அப்படியா, ரொம்ப காலமாகவே நடக்குதான்னு ஒரு மாதிரியாக சொன்னான். அப்புறம்தான் தெரியுது, என் சட்டையில் ஒரு பொட்டு ஒட்டி இருந்தது. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அவள் இதை தான் பார்த்துட்டு கேட்டா போலகுது, இது எத்தனை நாளாக நடக்குதுன்னு. வேறு ஒன்றும் இல்லை, நான் அந்த பஸ்ஸில் சாஞ்சி படுத்தேன் பார்த்தீங்களா, மகராசி யாரோ பொட்டு எடுத்து ஒட்டிட்டுக்குது. அது ஏன்னா இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டு வைக்கிறது இல்லை, ஒட்டு தானே எல்லாமே. நம்ம பாத்ரூமை கழுவும் போது நம்ம எம்மா கஷ்டப்படுறோம். ஏன்னா அந்தந்த டேப்லையும் தண்ணி வராத அளவுக்கு அந்த பொட்டை எடுத்து ஒட்டிடுறாங்க. அது மாதிரி தான் என் சட்டையில் ஒட்டின பொட்டு. அப்புறம்தான் நானே புரிஞ்சுக்கினேன், இதைத்தான் பார்த்தவ கேட்டா போல இருக்குதுன்னு. இந்த பஸ்ஸு பயணமெல்லாம் நினைக்கிற போது நான் நினச்சி பார்ப்பேன், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உண்மையிலேயே ஒரு மகத்தான செயலை செய்திருப்பது யாருக்கும் தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதனுடைய உண்மையை அனுபவித்து நான் சொல்கிறேன். அப்போல்லாம் பஸ்ஸில் பயணம் பண்ணோம்னா ஆண்கள் உட்கார்ற இடத்துக்கு என்ன எழுதியிருப்பான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னங்க எழுதியிருப்பான், திருடர்கள் ஜாக்கிரதைன்னு எங்கள் பக்கம்லாம் எழுதியிருப்பான். இந்த பெண்கள்லாம் உட்கார்ற இடத்துல பாவையர் பூவையர்னு எழுதியிருப்பான். எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, இப்படிலாம் நம்மளா மோசமான ஆளாக நாம்பான்னு. ஆனால் அதை ஒழித்து அதை எடுத்துட்டு ஒவ்வொரு திருக்குறளையும் ஒவ்வொரு பேருந்தில் சுற்றி பயணம் பண்ணுறவங்க பூரா பார்க்குற மாதிரி, திருக்குறளை மறவாதே திசை மாறி போகாதே என்கிற பாடலை அவர் எழுதியிருப்ப முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இந்த உலகத்துக்கு கொடுத்த அதே சமயத்தில் அத்தனை பேருந்துகளிலுமே திருக்குறளை எழுதி வைத்ததனாலே பயணிக்கிறவர்களெல்லாம் வாழ்க்கை பயணத்துக்கும் அந்த திருக்குறளை படித்து உணர்ந்து கொண்டான் என்றால் அதுதான் ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் மாட்சி என்பதை நாம் போகிற இடங்களிலெல்லாம் சொல்ல வேண்டும். இப்போ நான் என்ன ஒரே ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி நான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய சிறப்புக்குரிய செய்தி நான் சொல்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? 36 ஆண்டுகளாக நான் ஆசிரியர் பணியில் இருந்தவையா. ஆசிரியராக இருந்த காலத்தில் அரசு பள்ளியில் முழுமையாக செயல்பட்டவன். அப்போ எங்கள் அரசு பள்ளியில் வருகிற மாணவர்கள் எவ்வளவு துன்பத்திலும் துயரத்திலும் இருந்தார்கள் என்பது கண்ணீர் விடுகிற பிள்ளைகளையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். கால் வயிற்றுக்கு கூட கஞ்சி இல்லாத பிள்ளைகள் பசியோடு வருவதையெல்லாம் பார்த்திருக்கிறேன். அந்த பிஞ்சு நெஞ்சங்களில் அந்த பசி என்ற வாடல் இருக்கக்கூடாது என்பதற்காக பசிப்பிணி மருத்துவராக அருட்பிரகாச வள்ளலார் சொன்னது போல பசித்தவனுக்கு உணவு தருகிற தாயுமானவராக நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் செயல்பட்டிருக்கிறார் என்றால் அது சாதாரண விஷயம் இல்லையா? நமக்கு 3 வேளையும் சாப்பிட்றவனுக்கு அது தெரியாது. ஒரு வேளைக்கு கூட வழி இல்லாத இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் அந்த கஷ்டமும் நஷ்டமும் தெரியும். ஏன் இந்த சமுதாயம் எங்கே இருந்தது என்பதை இப்பொழுது நிமிர்ந்து நிற்கிறவர்களுக்கு தெரியாத அந்த வரலாறு. ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தது இந்த சமுதாயம்?
ஒடுக்கப்பட்டும் அடக்கப்பட்டும் இருந்த மனித சமுதாயத்தை நானும்